எல்லா ஒன்றாந்தேதியும் நான் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறது வழக்கம். அதான் ஊருக்கு வந்து எக்ஸாமினேஷன் வரும்போது எப்படி போவேன், இங்கே தெரியாத இடத்துல எங்கே இருக்கோ தெரியலையே கோயில்னு நினச்சேன். ஆனால் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல், அதே ஹாஸ்டலுக்குள்ளே, அதுவும் நான் தங்கியிருக்கிற பிளாக் பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்குது. அது மட்டும் அதனால் ஒன்றாந்தேதி தான் இல்லை, எல்லா நாளுமே எனக்கு போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. அதனால் இங்கே இன்றைக்கி ஒன்றாந்தேதி வழக்கம் போல் இன்றைக்கி பிள்ளையார் கோயிலுக்கு காலையிலே 5:30க்கே குளித்து பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையாரை வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு உண்மையிலேயே நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றாந்தேதிக்கு எப்படி கோயிலுக்கு போவேன், வழக்கமாக நான் எல்லா ஒன்றாந்தேதியும் கோயிலுக்கு போகிறது வழக்கமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதுவும் எனக்கு நான் இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ளேயே சாமி கோயில் எனக்கு உள்ளே என்ட்ராகி வந்து பார்த்த உடனே ஹாஸ்டல் வந்த அன்றைக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து ஒன்றாந்தேதி எப்படி நம்ம வந்து பிள்ளையாரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து நம்மளை வந்து பார்க்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக, ஒரு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருந்து எனக்கே புல்லரிச்சிட்டு ஃபஸ்ட் டே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். டெய்லி வந்து எனக்கு ஈஸியாக எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும், கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கும், மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருந்துச்சு. இப்போது வெற்றிகரமாக எல்லா நாளும் எக்ஸாமும், டிகிரி கோர்ஸும் சரி, டிப்ளமோ கோர்ஸும் வந்து முடித்தாச்சு. இன்றைக்கி லாஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். அதாவது வந்தே ஹாஸ்டலுக்கு வந்து இன்னையோட 11 நாள் ஆகுது. இந்த 11 நாளும் வேகமாக ஓடின மாதிரி ஆகிட்டு, முதல்ல இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 11 நாள் முடிஞ்சிட்டு, இப்போது வந்து இன்றைக்கி எல்லா இதுவும் முடிச்சுட்டு, இப்போ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஊருக்கு கிளம்பணும். அதை தான் சாமிகிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ கோயிலேருந்து வந்திருக்கேன். கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் காலையில் படிக்க ஆரம்பித்தாச்சு. சாமி வந்து பக்கத்தில் இருந்து எப்பவும் போல் உட்காந்து, எப்பவுமே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி வேண்டுதல் பண்ணிட்டு தான் வர்றது வரைக்கும். அப்படி தான் இன்றைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு சாப்பிட போயாச்சு. இதுதான் செய்தி வாழை.